தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய காட்சிகள் இது. விடியல் தருவார் என விளம்பரங்களை நம்பி வாக்களித்த ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய காட்சிகள் இவை. ஸ்டாலின் அரசுக்கு எதிராக யாரும் மூச்சு கூட விடக்கூடாது. குறைகளை பற்றி பேசினால் திமுக ரவுடிகள் வீடு புகுந்து பெண்களை மானபங்கம் செய்வார்கள். காவல்துறை வந்து காப்பாற்றாது. திமுக ரவுடிகளுக்கு ஆதரவாக கட்ட பஞ்சாயத்து செய்யும். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. சென்னையில் திமுக ஆட்சியில் சிறு குறு தொழில்கள் எப்படி சீரழிந்து கிடக்கிறது என்பது குறித்து சிறு குறு தொழில்கள் முன்னேற்ற பேரவையின் மாநில தலைவர் ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதை பார்த்து ஆத்திரமடைந்த திமுக ரவுடிகள் அவரது வீடு புகுந்து அவரது மனைவியை ஆபாசமாக பேசியும் அவரது சகோதரியின் ஆடைகளை கிழித்தும் பாலியல் தொல்லை கொடுத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கொடுமையெல்லாம் வேறெங்காவது நடக்குமா? நின்னா 5 படுத்தா 10 என ஆபாசமாக பேசுபவரை அமைச்சரவையில் வைத்திருக்கும் அறிவாலய கும்பலிடமிருந்து வேறென்ன எதிர்பார்க்க முடியும்? நேற்று பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் மலம் ஊற்றினார்கள். இன்று குறைகளை சுட்டிக்காட்டியவர் வீட்டு பெண்கள் மீது கை வைக்கிறார்கள். யாருக்கோ எங்கோ நடக்கிறது என்று அமைதியாக இருந்தால் அது நாளை நமக்கும் நடக்கலாம். காரணம், நடப்பது கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் ஆட்சி.